தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளமதி ரிஷி கிட்ட அப்பனா என்னை சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்ட உடனே, ரிஷி இல்ல இல்ல நான் உன்னை சந்தேகப்படவே இல்ல. பரம வேணும்னா இங்கேயே இருக்கட்டும். கல்யாணம் முடியிற வரைக்கும் கல்யாண வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே மாத்தி பேச ஆரம்பிக்கிறாப்ல. இதெல்லாம் கவனிக்கிற நம்ம பரமன், நீங்க போனா போணும், வானா வரணுமா? அதெல்லாம் நான் இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு பைய தூக்கிக்கிட்டு கிளம்புறாப்புல. ஆனா, நம்ம இளமதியோட அப்பா போய் பரமன்கிட்ட கெஞ்சுறாப்புல. அது மட்டும் இல்ல, தனியா அழைச்சுக்கிட்டு போயிட்டு இளமதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றாப்புல. ஸோ, அந்த ரிஷியும் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், நம்ம பரமன் யோசிச்சு பார்க்குறாரு. ஆமா இல்ல, இளமதிக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. நம்ம வேறயா காதல சொல்லியிருக்கோம். அதுக்கு பதிலும் இந்த இளமதி இன்னும் சொல்லவே இல்ல. அத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி, சரி நீ இவ்ளோ கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் நான் இங்கேயே இருக்க சம்மதிச்சர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பரமன் மறுபடியும் இளமதி வீட்டுக்கே போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நாள்ல புடவ கடையிலேருந்து ஆள அங்கேயே வர வச்சு புடவையெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப வேணும்னே பரமன அவமானப்படுத்துறதுக்காக, அனாதைங்களுக்கெல்லாம் நான் ட்ரெஸ் எடுத்து குடுக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகத்த பார்த்து சொன்னாங்க. அதனால முதல்ல நான் பரமன இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பரமனுக்கு தான் யாரும் இல்ல இல்லையா? அவன் ஒரு அனாதை தானே! அதனால மொத ட்ரெஸ்ஸ நான் பரமனுக்கே எடுத்து குடுக்குறேன் அப்படின்னு வேணும்னே ரிஷி அவமானப்படுத்துறாப்புல. நம்ம பரமன் சும்மா இருப்பாப்லயா? இளமதிக்கு எத்தன புடவை எடுத்திருக்கீங்க? அப்படின்னு கேட்ட உடனே, 2 புடவை அப்படின்னு லீலாவதி சொன்ன உடனே பரமன் விழுந்து விழுந்து சிரிக்கிறாப்புல. என்ன இவ்வளோ பெரிய போலீஸா இருந்துகிட்டு 2 புடவை எடுத்திருக்கீங்களே! ஒரு ₹1,00,000 ஒரு 10 புடவைனாச்சும் எடுத்து குடுக்கறதில்ல? அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கிண்டல் பண்றாப்புல நம்ம ரிஷிய. ரிஷிக்கு உடனே சொரணம் வந்து போயிட்டு ₹1,00,000 புடவைய எடுத்துட்டு வர சொல்லி, அத எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, டக்குன்னு கலாமா அதிரடியா என்ட்ரி குடுக்குறாங்க. ஸோ அவங்க எப்படி வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கையில ஒரு தாம்பாளம், பழம் இது சீர்வரிசையோட வராங்க. "நீ என் பையன் பரமனோட ஃப்ரெண்டு. அதனால நான் உனக்கு சீர் செய்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சீரெல்லாம் செஞ்சு இளமதியோட அம்மாவுக்கு பணமெல்லாம் குடுக்குறாங்க, கல்யாண செலவுக்காக. ஸோ நம்ம கலாமா என்ன கணக்கு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப, கடைசியா நம்ம பரமனுக்கும் கொஞ்சம் பணத்த குடுத்துட்டு கெளம்புறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்னதான் நடக்க போகுதுன்னு.